ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம மகாபாரதத்தில் பார்க்க போகிறது கர்ணன். கங்கை நதியில் குந்தி தேவியால் விடப்பட்ட குழந்தை தான் அந்த கர்ணன். அவர் அதிரதன் ராதா அப்படின்ற ஒரு தம்பதி கையில் கிடைக்கிறாரு. அவங்க அவரை சொந்த குழந்தையாவே எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அந்த அதிரதன் யாருன்னா திருதராஷ்டிர மன்னர் இருக்கார் இல்லையா, அவருடைய தேரோட்டி. அந்த குழந்தைய எடுத்து இவங்க அவங்க குழந்தையாவே வளர்க்குறாங்க. அந்த குழந்தைக்கு கர்ணனும் பேரும் வைக்கிறாங்க. அவருமே அந்த கர்ணனுமே அவங்க அப்பா அம்மா மேலே நிறைய பாசம் மரியாதை எல்லாமே அளவுக்கு அதிகமாக வச்சுருக்காரு. அவங்களுக்கு மகனாக நிறைய கடமை செய்யணுன்ற ஆசையுமே அந்த கர்ணன்ட்ட இருக்குது. அவங்க அப்பா திருதராஷ்டிர மன்னருடைய தேரோட்டின்றனால கர்ணனுக்கு பாண்டவர்கள் கூடயும் கௌரவர்கள் கூடயும் பழக்கம் ஏற்படுது. அது நாளடைவில் நட்பாக கூட மாறுது. கர்ணனுக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்தே வில் வித்த கத்துக்கணும்னு ஆசை. அதனால அவர் என்ன பண்றாரு, அவராகவே ஒரு மரக்கிளைகள்லாம் உடைச்சி ஒரு வில்லை தயாரித்து அம்பை தயாரித்து அவராகவே பயிற்சி கற்றுக்கிட்டு இருக்காரு. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்மளை மாதிரி ஆளுங்கள்லாம் இதை கற்றுக்கக்கூடாதுப்பா, அரசவைக்காரவங்க மட்டும்தான் கற்றுக்கணும், அதாவது நாடாளுறவங்க மட்டும்தான் இந்த வில்வித்தை கற்றுக்கணும். அப்படிங்கும்போது கர்ணனுக்கு கோவம் வருது. இங்கே பாருங்கப்பா, கலைங்கிறது எல்லாருக்குமே பொதுவானது, அது நாட்டாளுற மன்னர்கள் மட்டும்தான் கற்றுக்கணும், சாதாரண மக்கள் கற்றுக்கக்கூடாது அப்படின்னா இதில் எங்கே நியாயம் இருக்குது அப்படின்னு அவர் கேட்கும்போது, இவர் கேட்குற கேள்வியை அவங்க அப்பாவுக்கு சரியாக படுறனால அவர் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் ஸ்தம்பிச்சு நிற்கிறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மகாபாரத எபிசோடுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.